ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இப்போது நம்ம ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன்லேயோ இல்லை வந்து காலேஜஸ், கம்பெனிஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபயர்வால் வாங்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு அது எப்படி வாங்கணுன்றது தான். ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து யூசர் பேஸ் தான் வாங்கணும். இப்போது நம்ம எம்ப்ளாயீஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு ப்ளஸ் ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் வாங்கணும். ஏன்னா வந்து இது யூசர் பேஸ் பண்ணி தான், இயர்லி பேஸ் பண்ணி தான் இதனுடைய அமௌண்ட் இருக்கும். நிறைய எல்லா கம்பெனிஸில் எல்லா பிராண்டட்ஸுமே இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை எப்படி கான்ஃபிக் பண்ணணும்னா ஒன்று ஐபி பேஸ்டு கான்ஃபிக் பண்ண போகிறோமா, இல்லை ஹோஸ்ட் நேம் வச்சு கான்ஃபிக் பண்ண போகிறோமா, இல்லை ஓவராலாக எல்லாருக்குமே வந்து டைனமிக்காகவே ஐபி கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸ் பண்ணாத இருந்தால் போதுன்ற மாதிரி கான்ஃபிக் பண்ண போகிறோமான்றதை நம்ம முன்னாடியே முடிவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை கரெக்டாக கான்ஃபிக் பண்ணணும். இதெல்லாம் முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து நம்ம எத்தனை யூசருக்கு நம்ம வாங்கியிருக்கோமோ, யார் யாருக்கு என்னென்ன வெப்சைட் அலோவ் பண்ணணும், பிளாக் பண்ணணும், ப்ளஸ் வந்து அதை வந்து எத்தனை நாள் வரையும் பிளாக் பண்ணியிருக்கணும், அப்புறம் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் ஆகணும், ஒர்க் ஆகக்கூடாது, அவங்களுக்கு அலோவ் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்றதை நம்ம இதிலே செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஸ்பீடு போகணுன்றது வரைக்கும் நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். எந்தெந்த டீமுக்கு எவ்வளோ ஸ்பீடு, இந்தந்த யூசருக்கு எவ்வளோ ஸ்பீடு போகணும், ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். இவங்களுடைய ஓவரால் ரிப்போர்ட்டாக கூட நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு 2-3 நெட்வொர்க் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒன்றா இன்டர் கனெக்ட் பண்ணி லோட் பேலன்சிங் எனேபிள் பண்ணிக்கலாம், நேட் கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக நம்ம ஒரு ஃபயர்வாலை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றது தான் வந்து இதுவரையும் நான் சொன்னது. இதை தாண்டி விபிஎன் கான்ஃபிகரேஷனும் இதில் தான் வரும். மெயில் ரிலேட்டடான த்ரெட்ஸ் ரிமூவ் பண்ணுறது, மெயில் ரிலேட்டடான இன்கமிங், அவுட்கோயிங் மெயில் சர்வீஸை எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது கூட நம்ம இதில் செஞ்சுக்கலாம். ஃபயர்வால் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு நீடு இருந்தது, இது எனக்கு இந்த கான்செப்ட் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோஸ் நான் அடுத்தது அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.